திரைப்படத்துல மட்டும் கத்தி படத்துல ஒரு 200 கேமரா, படத்துல மட்டும் தான் பிரஸ் மீட் பண்ணுவாப்ல. இங்க பிரஸ் வந்தா ஆர்கே நகர் மணி பத்திரிகையாளரை பார்த்தாலே பயந்து ஓடுறாரு தளபதி விஜயன் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சாட்டை அவர்கள் சொல்றாரு. யாரு பயந்து ஓடுனது, யாரு ஓடி ஒளிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மேல பதிவு பார்த்துக்கிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்க யாரு பயந்தது அப்படின்ட்டு. திமுகவை பார்த்து ஒரு நாள் பேனா வச்சு பாரு, நான் வந்து ஒடிக்கிறேனா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்ட சீமான் அவர்கள் வீட்டுக்கு விசாரணைக்கு போலீஸ் வந்தாக்கா வாட்ச்மேனை மாட்டு விட்டு ஓடி போயிட்டாரு சீமான் அவர்கள். அவர் தான் தைரியமான ஆச்சு, வீட்டுக்கு வர வேண்டியதானே. நான் ஒண்ணு வீட்டுல இருப்பேன் இல்ல ஆபீஸ்ல இருப்பேன், என்ன வேணாலும் பண்ணிக்கங்க சிஎம் சார், என் மக்கள் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தளபதி விஜயன் அவர்கள் பதிவு போட்டாரு. யாரு பயந்து ஓடுனது? இல்ல நான் கேக்குறேன், எந்த பத்திரிகையாளர் பேட்டி எடுக்கிறத பேட்டி கொடுக்கறத எடிட்டிங் பண்ணாம போட்டு காமிக்கிறாங்கன்னு சொல்லுங்க பாக்கலாம். அப்படி போட்டு காமிச்சிருந்தா இன்னைக்கு கேப்டன் ஐயா அவர்கள் தான் சிஎம். தூக்கி அடிச்சிருவேன் பாத்துக்கோ அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தையை வச்சு என்ன பண்ணாங்க அப்படின்றது தமிழ்நாட்டு மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சோ அதனால வந்து நாங்க மீடியா வச்சு அரசியல் பண்ண வரல. தமிழகத்தில் நிரந்தர முதலமைச்சர் தளபதி விஜயன் அவர்களோட கொள்கை மக்களுக்கு நல்லது செய்யறது மட்டும்தான். அதனால மாற்றம் ஒன்றே மாறாதது, அது மாறும். நன்றி.